ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 262வது சிறப்பு பதிவு திரிவேணி சங்கமம், சுயம்புலிங்க சிவன், ஆவுடை தனி, பவானி சங்கமேஸ்வரர் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்கள் என்னுடன் அவரது சேனலில் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து தெளிவாக கூறியிருக்கிறேன். தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து பயன் பெறலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். திருக்கூடுதுறை, திருநனா என்று பண்டைய காலங்களிலும் தற்சமயம் சங்கமேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படும் பவானியில் அமைந்துள்ள இந்த திருக்கோவிலானது ஈரோடில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும், சேலத்திலிருந்து 56 கிலோமீட்டர் தூரத்திலும், கோயம்புத்தூரில் இருந்து 106 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இது வடநாட்டில் உள்ள கங்கை, யமுனை மற்றும் கண்ணுக்கு புலப்படாத சரஸ்வதி நதியின் திரிவேணி சங்கமம். முன்பு அலகாபாத், தற்சமயம் பிரயாக்ராஜ் என்று அழைக்கப்படும் 3 நதிகள் சங்கமம் போன்று காவேரி, பவானி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத சூட்சும நதியாகிய ஆகாய கங்கை ஆகிய 3 நதிகள் இணைந்து கூடுமிடத்தில் அமைந்துள்ளபடியால் தட்சிண திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகிறது. பக்தர்கள் இந்த புனித நதிகள் சங்கமத்தில் தங்கள் மூதாதையர்களுக்கு இறுதிச் சடங்குகள் மற்றும் பரிகாரங்கள் செய்து பின் சங்கமேஸ்வரர் கோவிலில் பிரார்த்தனை செய்கிறார்கள். மேலும் இவ்விடம் சைவம், வைணவம் ஆகிய இரண்டுக்கும் சம அந்தஸ்து தந்து 2 கொடிமரங்கள், 2 பலிபீடங்கள் மற்றும் 2 தனித்திருக்கோவில்களுடன் காட்சி அருளுகிறது. இந்த ஒற்றுமையானது வெளியே கோபுரத்தின் இருபுறங்களிலும் நமக்கு இடமாக கோட்டை விநாயகர் மற்றும் வலதுபுறத்தில் கோட்டை ஆஞ்சநேயர் என்று ஆரம்பிப்பதில் இருந்தே துவங்குகிறது. மற்றைய கோபுர நுழைவாயிலில் இருப்பது போல் முருகப்பெருமான் இங்கு இல்லை என்றாலும் அவர் எங்கும் இல்லாத தனிச்சிறப்பாக தன் 6 முகங்களும் பக்கங்களில் பார்க்காமல் நேராக 6 முகங்கள் இருப்பதாக காட்சி தந்து தனது 6 முக பார்வைகளால் பக்தர்களுக்கு அருளாசி நல்கி வருகிறார். இவருக்கு கோவிலுக்குள் தனி சன்னதி உண்டு. மகாவிஷ்ணுவுக்கான தனி கோவிலில் ஆதிகேசவ பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி சகிதம் மூலவராக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். அன்னை மகாலட்சுமி சௌந்தர்ய வள்ளி தாயார் என்ற திருநாமம் கொண்டும் அழகிய லட்சுமி நரசிம்மர் தனி சன்னதி கொண்டும் அருள் பாலிக்கிறார்கள். இந்த வீடியோவை பாருங்கள். இதே சைவ வைணவ ஒற்றுமையுணர்வை காட்டும் வண்ணம் கோவிலின் வெளிச்சுவற்றின் மேலே சைவ சமய குரவர் நால்வர், நடராஜர், கண்ணப்பர் இவர்களுடன் கஜலட்சுமி, ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாராயணர், ஸ்ரீகிருஷ்ணர் இவர்களை நாம் ஒருங்கே தரிசிக்கலாம். அடுத்து வேதநாயகி அம்மன் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார்கள். அதன் பின்னர் மூலவர் சங்கமேஸ்வரர் சன்னதிக்கு எதிரே நாம் கீழிறங்கி பவானி கூடுதுறையில் நீராடும் வண்ணம் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. பாறையில் அழகுற செதுக்கப்பட்டுள்ள பிள்ளையார், லிங்கம் மற்றும் நாகலிங்கங்களை தரிசனம் செய்யுங்கள். அடுத்து முக்கியமான இந்த திருக்கோவிலின் தல வரலாற்றை நாம் அறிந்து கொள்வோம். செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான குபேரன் தனது புஷ்பக விமானத்தின் வழியாக பறந்தபடி பல சிவாலயங்களை பூமியில் தரிசனம் செய்தார். அவர் இவ்வழியாக சென்றபோது ஓர் இலந்தை மரத்தை கண்டார். ஓர் புலி, பசு, யானை, பாம்பு, மான் மற்றும் எலி ஆகியவை
எந்த விதமான பகையுணர்வும் இன்றி தண்ணீர் குடிப்பதைக் கண்டு ஆச்சரியம் கொண்டு கீழே இறங்கிய போது இலந்தை மரத்தடியில் ஓர் சுயம்புலிங்கத்தை கண்டார். சுற்று வட்டாரத்தையே தோழமை உணர்வு பூண வைத்து பகை விலக்கி ஒற்றுமை உணர்வு ஊட்ட அங்கு அநேக ரிஷி முனிவர்களின் தவ அதிர்வுகள், அனைத்துக்கும் மேலாக ஆவுடை இல்லாமல் தானே தோன்றிய சுயம்புலிங்கத்தின் அதீத சக்தியே அந்த ஆச்சரியமான நிகழ்வுக்கு காரணமாக இருந்தது. வடக்கில் வேதகிரியும், வடகிழக்கில் சங்ககிரியும், கிழக்கில் நாககிரியும், தெற்கில் மங்களகிரியும், காவிரியில் பத்மகிரியும் ஆக 5 புனித மலைகளால் சூழப்பெற்ற இத்திருத்தலம் சைவ திருமுறையில் திருநனா என்று போற்றப்படுகிறது. இங்கு தேவார பாடல் பாடிய சைவ சமய குரவருள் ஒருவரான திருஞான சம்பந்தர் இத்தலத்தை திருநனா என்று அழைக்க காரணம், இவ்விடமானது தீங்குகள் அணுகாது திருவருள் நல்க வல்லது என்பதால் தான். ஈட்டும் துயர் அறுக்கும் எம்மான் இடம் என்றும், செல்வ அறநெறிக்கே அருள் புரியும் திருநனாவே என்றும் இவ்வாறு போற்றி பாட விலங்குகளின் ஒற்றுமை, ஒரே ராஜ கோபுரத்தின் உள் சைவ வைணவ ஒற்றுமை கோவில்கள் என பல சிறப்புகள் இருப்பது புலனாகிறது அல்லவா? அந்த சுயம்புலிங்க மகிமையானது தலவிருட்சம் இலந்தையின் கீழ் எழுதப்பட்டுள்ளது. பவானி என்ற பெயர் வந்த இரகசியம் இதுவரை யாரும் கூறாதது. அதையும் இதில் நான் கூறுகிறேன். தேவாசுரர்கள் திருப்பாற்கடலை கடந்தபோது வந்த அமிர்த கலசத்தை இங்கு அருந்தவம் செய்து கொண்டிருந்த மகான் பராசரரிடம் கொடுத்த தேவர்கள் அதை பாதுகாக்குமாறு கூற, அவர் அதை பதரி என்ற இலந்தைவன புதரில் புதைத்து மறைத்து வைத்தார். இதை அறிந்த அசுரர்கள் அதை எடுக்க முயல பராசர முனிவர் வேதநாயகி அம்மனிடம் முறையிட்டார். அந்த அம்மனே பவானி என்ற துர்க்கை வடிவம் எடுத்து எழுந்தருளி அசுரர்களை வதம் செய்தார். இந்த அன்னையே ஆதிபராசக்தி பவானியாக மராட்டிய வீர மன்னன் சத்ரபதி சிவாஜிக்கு போரிட வெற்றி வாளை சந்திரஹாசா அல்லது பவானி வாள் துர்ஜாவில் அருளியவர். இவருக்கு கணவர் சதா ஒளியாக இருக்கும் சதாசிவம் என்ற மும்மூர்த்திகளையும் உள்ளடக்கிய ஏக இறைவன் ஆவார். அந்த பரம்பொருளே இவ்விடத்தில் உள்ளிருந்த அமிர்த கலசத்தை லிங்கமாக மாற்றி அருள் பாலிக்கிறார். பராசரர் கலசத்தை எடுக்கையில் ஓர் அமிர்த ஊற்று பெருகி இங்குள்ள மற்றைய 2 நதிகளுடன் சங்கமம் ஆனது. அதுவே புனித ஆகாய கங்கை எனப்படும் இறைவனின் ஞான கங்கை ஆகும். அந்த அதிர்வலைகளினால்தான் இங்கு அனைத்து விலங்குகளும் ஒற்றுமையுடன் நீர் அருந்தின. இவ்விடத்திற்கு பவானி என்ற பெயரும் அம்மன் இங்கு அவ்வாறு எழுந்தருளிய காரணத்தால்தான் உருவானது. இந்த லிங்கம் ஆவுடை இல்லாமல் தனித்திருப்பதன் காரணமும் அதுதான். இது மற்றைய லிங்கங்கள் போன்று மும்மூர்த்திகள் இணைந்த லிங்கம் அன்று. ஏக இறைவன் சதாசிவம் உரையும் லிங்கம் ஆகும். இதை எடுத்துக்கொண்டு புனித நீராடிய பின் பிரகாரத்தை 3 முறை சுற்றினால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது மட்டுமல்ல, மும்மூர்த்திகளின் சக்தியையும் ஒருங்கே தரிசித்து பெறும் அனுபவமும் கிட்டும். இப்போது கோவிலின் மற்றைய சிறப்பம்சங்களுக்கு வருவோம். இங்கு 63 நாயன்மார்களின் ஐம்பொன் சிலைகளும் அழகாக கம்பி போட்ட சட்டத்துக்குள் வைக்கப்பட்டு உள்ளன. விதம் விதமான அழகான பிள்ளையார்களை தரிசிக்கலாம். பஞ்சலிங்கங்கள் அற்புதமானவை. சப்த மாதர்களும் அழகாக ஒரே கல்லில் வடிக்கப்பட்டு உள்ளார்கள். சகசரலிங்கம் கோவிலின் பின்புறத்தில் அழகுற எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். ஆதிமூர்த்தி வழிபாடு ஒன்றே அவலம் அறுப்பது என்பதை அங்கு திருஞான சம்பந்தர் எழுதிய பாடல் மூலம் நாம் காணலாம். வேள் படித்திடு கண்ணினன் மேரு வில்லாகவே வாளரக்கர் புறமெரித்தான் மங்கள குடியாளும் ஆதிப்பிரானடிகள் அடைந்து ஏத்தவே கோளும் நாளவை போயரும் குற்றமில்லார்களே. நவகிரகங்களாலும் நட்சத்திரங்களாலும் உண்டாகும் வினைப்பயன்களுக்கான தீமைகள் நீங்கவும்
மனம், மொழி, மெய் ஆகியவற்றால் உண்டாகும் குற்றங்கள் நீங்கவும் உலக மக்கள் யாவரும் மன்மதனை எரித்த நெற்றிக்கண்ணை உடைய ஆதிமூர்த்தியாம் சிவபெருமானையே வணங்க வேண்டும். வேறு பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் பயனற்றவை ஆகும் என்று உறுதிபட கூறுகிறார் திருஞான சம்பந்த பெருமான். ஆக இங்குள்ள சகசரலிங்கத்திற்கு மக்கள் சிறப்பு அபிஷேகம் செய்து ராகு, கேது போன்ற சர்ப்பதோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி பெறுகின்றனர். லிங்கோத்பவர் குரு தட்சிணாமூர்த்தி, பிரம்மா மற்றும் மகிஷாசுர மர்த்தினி துர்க்கை அன்னையை தரிசியுங்கள். இங்கு அடுத்து நாம் பார்க்க உள்ளது சிவம்ஹா புராணம் கூறும் சிவபெருமானின் அஷ்டாஷ்ட 64 மூர்த்திகளுள் ஒருவராக 3 முகம், 3 கரங்கள், 3 கால்களுடன் கரத்தில் அக்னியும் ஏந்தியுள்ள ஸ்ரீ ஜுரஹரேஸ்வரர் மகிமை. மனிதனின் வாத, பித்த, சிலேஷ்டை நாடிகளில் உஷ்ண மாறுபாட்டால் வியாதி தோன்றுகிறது. அதனால்தான் மருத்துவர்கள் நாடியை பார்த்து வியாதிகளை கண்டறிகிறார்கள். இவற்றை தீர்க்க வல்லவர் இந்த ஜுரஹரேஸ்வரர். அவர் வாயில் காவலர்களும் அதேபோல் 3 முக வசீகரத்துடன் விளங்குகின்றனர். பெருவியாதி, அடிக்கடி காய்ச்சல், சர்ம வியாதி உள்ளவர்கள், மனநோய் உள்ளவர்கள் ஜுரஹரேஸ்வரர் பெருமானுக்கு குளிர்ந்த திரவியங்களால் அபிஷேகம் செய்வித்து மிளகு சாதம், மிளகு ரசம், அரைக்கீரை கூட்டு ஆகியவைகளை படைத்து பிரார்த்தனை செய்து கொள்வது மிகுந்த நன்மை தரும். வாயு சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்க மிளகு சீரகத்தை படைத்து அதை வில்வத்தால் அர்ச்சனை செய்தும் அதை பின் உணவிலும் சேர்த்து வர இவ்வியாதிகள் நீங்கும் என்பது ஸ்ரீ ஜுரஹரேஸ்வரரின் அற்புத மகிமை ஆகும். பஸ்மாயுதாய வித்மஹே ரக்த நேத்ராய தீமகி தன்னோ ஜுரஹர பிரச்சோதயாத் என்பது இவருக்குண்டான காயத்ரி மந்திரம் ஆகும். அடுத்து அன்னை பவானி வேதநாயகி அம்மன் இங்கு சமீபத்தில் நிகழ்த்திய அற்புதத்தை நாம் பார்ப்போம். இங்கு எழுந்தருளி இருக்கும் பவானி என்ற வேதநாயகி அன்னை 4 திருக்கரங்களில் கீழ் 2 அபயவரதமாக இருக்க, மேலே தண்டம் மற்றும் பத்மம் அதாவது தாமரை மலர் கொண்டு காட்சி அருளுகிறார்கள். அவர்கள் அணிந்துள்ள வெண்ணிற கல் மூக்குத்தியானது கோவிலுக்கு வெளியே நின்று தரிசித்தால் கூட பளபளவென மின்னி புனிதத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. இவர் மகிமை குறித்து கேள்வியுற்ற கிபி 1804ஆம் ஆண்டு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஆங்கிலேயர் வில்லியம் கெரோ துரைமகனார் அன்னையை பிற மதத்தவர் உட்சென்று வணங்க அனுமதி இல்லாததால் வெளிச்சுவரில் 3 துவாரங்கள் இட்டு அதன் வழியாக அம்மனை தரிசித்து வந்தார். பவானிக்கு வந்து முகாமிட்டு பயணியர் மாளிகையில் படுத்துறங்கிய போது பேரிரைச்சலுடன் இடி மின்னல் மழை பெய்தது. அப்போது ஒரு சிறுமி ஓடோடி வந்து அவரை அழைத்து வெளியே விட்டுவிட்டு உடனே மறைந்துவிட அந்த பயணியர் மாளிகை கட்டடமே இடிந்து விழுந்தது. நன்றி சொல்ல துரை அச்சிறுமியை தேடியும் அவள் கிடைக்கவே இல்லை. கோவில் குருக்கள் மூலமே அம்மனே வந்து தன்னுயிரை காத்து கன நேரத்தில் மறைந்தது தெரிந்த துரையவர்கள் இந்த விவரங்களை எழுத்து மூலம் தெரிவித்து கையொப்பத்துடன் 11/1/1804ஆம் ஆண்டு நன்றியுடன் நல்கிய தந்த கட்டிலானது தற்சமயம் அம்மனின் பள்ளியறையில் உள்ளது. அதை தரிசியுங்கள். இவ்வளவு மகிமை வாய்ந்த தட்சிண திருவேணி சங்கமம் நமது தமிழ்நாட்டிலேயே இருக்கையில் நாம் பிரயாக்ராஜ் சென்று 3 நதி சங்கமத்தில் நீராடி புனிதத்துவம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு கூட இதுபோல் அனைத்து விலங்குகளும் ஒற்றுமையுடன் நீர் குடித்ததாக எந்த ஒரு வரலாறும் இல்லை. அத்தகைய மனசாந்தியை, பாப விமோச்சனத்தை அருளும் சங்கமேஸ்வரரையும் பவானி அன்னை வேதங்களின் நாயகி வேதவலி தாயாரையும் சென்று தரிசித்து அனைத்து நலன்களும் பெற எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அவர்களது நல்லாசிகள் கிட்ட பிரார்த்தித்து இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண்
0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.